வணக்க மக்களே. ஸோ 50 day 9ல் பக்காவாக ஸ்கெட்சு போட்டு ஒரு டீமில் இருக்கிற ஒரு நபரை எலிமினேட் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த டீம்மேட்ஸுமே அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணி கேமை விளையாடின தருணத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சண்டைகள் சச்சரவுகள் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒன்று சண்டையாக இருக்குது ரெண்டு குரூப்புக்குள்ள, இன்னொரு பக்கம் இல்லை குரூப்பிசம் பண்ணி ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி என்னெல்லாம் நடந்திருக்கு, ஸ்ருத்திகாவோட டீம் என்ன பண்ணுச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபு, லைக்கு, ஐப்பு இது மூணுத்தையும் பண்ணிடுங்க. அதை பண்ணால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கான டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா 4 பெண்களும் 4 ஆண்களும் ஒவ்வொரு டீமில் இருக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் ஸோ அந்த டீமோட கிரைட்டீரியாவில் 4 பெண்கள் 4 ஆண்கள் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லிட்டு, அதில் ஃபீமேல் தான் அந்த டீமோட கேப்டனாக இருக்கும். எப்படி ஃபீமேல் தான் டீமோட கேப்டனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அதில் எந்த டீம்லேயும் இடம் கிடையாதுப்பா, நான் தனியாக தான் விளையாடுவேன் இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்றதுக்காக ஆருஷி இருக்காங்க இல்லையா, ஆருஷின்ற பாருங்க இவங்க, ஐயோ பேர் வர மாட்டேங்குது பட்டுன்னு, ஊர்வசி அவர்கள் வந்து தனியாக தான் விளையாடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க டைரக்டாக அந்த எலிமினேஷன் ஜோனுக்கு போயாச்சு. நீங்கள் டீமில் இடம் பெறலன்னா நீங்கள் எலிமினேஷன் ஜோனுன்ற மாதிரி சொன்ன உடனே அவங்க எலிமினேஷன் ஜோனுக்கு போயாச்சு டைரக்டாக. ஒரு பிளேயர் ஆல்ரெடி போயாச்சா. அடுத்து ஸ்ருத்திகா ஒரு டீமோட லீடராக இருக்காங்க. அதுலேயும் டைலாக் பேசினாங்க, நான் தோனியின் வழியில் நான் பயன்படுவேன், தோனியின் வழியில் நான் செயல்படுவேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா அங்கே உட்காந்து பேசுகிறாங்க. ஸோ கூல் கேப்டனாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா ஒரு கேப்டனை ஒரு டீமை லீட் பண்ணுறாங்க. அடுத்ததாக இன்னொரு பக்கம் நேகல் வந்து இந்த டீம்ல இருந்து யாரு பிரின்ஸ் டீம்ல இருந்து வெளியேறாங்க. நீங்க போங்க பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது நேகல் அப்செட் ஆயிட்டாங்க. நான் போறேன்றேன், என்ன எல்லாரும் போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் என்னத்த பண்றதுன்ற மாதிரி ஆகி நேகல் போயிட்டு தானா ஒரு டீமை உருவாக்கி நேகல் அந்த டீமுக்கு கேப்டனாகவும் ஆயிடுறாங்க. நிக்கி ஒரு டீம் கேப்டன், நிக்கி வந்து ப்ளூ டீமோட கேப்டன், சுதிகா எல்லோ டீமோட கேப்டன், நேகல் ரெட் டீமோட கேப்டன், ஆருஷி கிரீன் டீமோட கேப்டன். இந்த 4 ஃபீமேல்ஸ் தான் லீட் பண்றாங்க. டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, தலையில் ஒரு கூடையை மாட்டிடுவோம், மாட்டிக்கிட்டு துப்பாக்கியில் பாலை சுடுவோம். அந்த பாலை நீங்கள் அந்த கூடையில் வாங்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, எப்படி வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு நபரை செலக்ட் பண்ணி அவரை எலிமினேஷன் ஜோனுக்கு தள்ளிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ப்ளூ டீம் யார் நிக்கியோட டீமில் இருக்கிற லக்ஷய் வந்து ஜெயிக்கிறார். அந்த பாலை கேட்ச் பண்ணி உடனே டேஞ்சர் ஜோனில் யார் போகிறாருன்னா சைமத் தோமர். ஸோ நல்லா ஃபிசிக்கல் டாஸ்க் விளையாடுறாரு, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காரு, ரொம்ப ஃபிட்டாக இருக்காருன்றதால நான் அவரை நாமினேட் பண்ணுறேன்ற மாதிரி டேரெக்டாக இந்த டீம். ஸோ ஆகமத்தில் 2 குரூப்பு, அர்பாஸ் நிக்கி ஒரு குரூப்பு, அந்த ஷிவி தாக்கூர் பிரின்ஸ்ன்றது ஒரு குரூப்பு. ஸோ இங்கேருந்து அந்த டீமை அட்டாக் பண்ணுறாங்க. சைமத் தோமர் நாமினேஷன் வந்தாச்சு. அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க, தேஜஸ்வினி ரெட் டீமில் இருக்கிற தேஜஸ்வினி ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்ச உடனே ரஜத், நிக்கி ரஜத் இந்த கூட்டணியிலேருந்து ரஜத் அவர் வந்து இந்த டைமாக இருக்கட்டும் டீமாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறது, டாமினேட் பண்ணுறது, எனக்காகவும் என் டீமுக்காகவும் நீங்கள் நிறைய இடத்துல டாமினேட் பண்ணுறீங்கன்ற மாதிரி டைரெக்டாக வந்து ரஜத்தை தள்ளுறாங்க. ரஜத்தை நாமினேஷன் தள்ளின உடனே அர்ச்சனாக்கு அவ்வளோ சந்தோஷம். அங்கே சந்தோஷத்தின் வெளிப்பாடுகள் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்து திரும்ப என்ன பண்ணுறாங்க, அடுத்த ரவுண்டில் அதில் சித்தார்த்து போய் கேம் விளையாடும் போது அந்த தொப்பியை தலையில் மாட்டிருக்கணும், தலையிலிருந்து தொப்பியை கைட்டிலாம் பாலை பிடிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு ஃபவுல் கேம்னு கூட தெரியாது அப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து ஆதான் எல்லோ டீம்ல யாரு, ஸ்ருதிகா டீமை சேர்ந்த ஆதான் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்ச உடனே என்ன பண்றாரு, ரெண்டாவது பிரின்ஸ் டீம்ல இருக்கிற ஷிவி தாக்கூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸ், பிரின்ஸுக்கு உறுதுணையாக இருக்கிறாரு. அதனால அவர் நாமினேட் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லி ஷிவி தாக்கூர் நாமினேஷனையும் எடுத்துன்னு வந்துட்டாங்க. அப்பயே வந்து ரஜத் வந்து சொன்னார், இல்லை பிரின்ஸை நாமினேட் பண்ணு. ரஜத் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே இல்லை நான் இவரை தான் நாமினேட் பண்ணுவேன்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. பிரின்ஸோட வலது கையா இருக்கிற சிவியை போடுவோன்ற மாதிரி சிவியை முடிச்சு விட்டாங்க. ஓகே, அடுத்து நேகல் போறாங்க, நேகல் ஜெயிக்கிறாங்க. ரெட் கலர் டீம்ல இருக்கிற நேகல் போய் ஜெயிச்சுட்டு அர்பாஸ், எப்படி நீங்க எங்க டீம் அடிக்கிறீங்களா, நாங்க உங்களை அடிக்கிறோன்ற மாதிரி ஸ்ட்ராங் பிளேயரா இருக்கிற அர்பாஸும் நிக்கிக்கு சப்போர்ட்டா இருக்கிற அர்பாஸும் நாமினேஷன் வரட்டும்ன்ற மாதிரி அர்பாஸை நாமினேஷன் தள்ளி முடிக்கிறாங்களா. அடுத்த ரவுண்டு திக்விஜய் போறார். ஸ்ருதிகா டீமை சேர்ந்த திக்விஜய் ஜெயிச்சுட்டு இந்த டீம்ல யாரு, பிரின்ஸ் டீம்ல இருக்கிற விக்ராந்த், அவர் பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு, நான் அவரை நாமினேட் பண்றேன்ற மாதிரி அவரை நாமினேட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, இப்போ இந்த டீம்ல இருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க, ஷிவி தாக்கூர் வந்திருக்காரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ராந்த் வந்திருக்காரு. ஓகே, அடுத்ததாக ஆருஷி யாரு, கிரீன் டீம்ல இருந்து ஆருஷி வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. யாருன்னா ஜான்வி, நிக்கி டீம்ல இருக்கிற ஜான்வியை நாமினேட் பண்றேன்ற மாதிரி ஜான்வியை நாமினேட் பண்ணிட்டாங்க.
ஜான்வியை நாமினேட் பண்ணோன்னா டீமுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க இதெல்லாம் பண்ணும்போது ஜான்வி ஒரே அப்செட், ஐயோ என்ன நாமினேட் பண்ணிட்டாங்களேன்ற மாதிரி. அங்கே ஜான்வி நாமினேட் ஆனவுடனே அங்கே சிவி தாக்கூர் கூட மாற்றி மாற்றி ஆர்குமெண்ட், ஏன்னா சிவி தாக்கூர் ஆப்போசிட் டீம் ஜான்வி மாட்டிக்கிட்டாங்களா, அங்கே ஆர்குமெண்ட் மாற்றி மாற்றி நடக்குது. இது கேம்னா அப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி. இதில் ஜான்வி சொல்கிறாங்க சிவிக்கு வேலிட் ரீசனை சொல்லி அவங்க நாமினேட்டும் பண்றது இல்லை, அவருக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டே என்னன்னு தெரியாது போல, சுத்தமாக அவர்கிட்ட செல்ஃப் ரெஸ்பெக்டே எதிர்பார்க்க கூடாதுன்ற மாதிரி அங்கே உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிருக்காங்க. இது ஒரு பக்கம். அடுத்து காக்கா, ரெட் கலர் டீமை சேர்ந்த காக்கா டிக்விஜய் நாமினேட் பண்றாரு. ஸோ ஸ்ருதிகா நிக்கி டீம் ஒரே சைட்ல இருக்காங்களே, அங்கிருந்து டிக்விஜய் நாமினேட் பண்ணி ஸ்ட்ராங் பிளேயர், டீம்ல இன்வால்மெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. அடுத்து ரெட் கலர் டீம்ல இருந்து கிருஷ்ணா போங்க. கிருஷ்ணா ஸோ தொடர்ந்து ரெட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 அந்த ரவுண்டு நடந்தது 11, அதில் 5 வாட்டி ரெட் டீம் ஜெயிச்சு கிருஷ்ணா ரெட் ஜெயிச்சு நிக்கியை நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ நிக்கியை நாமினேட் பண்ண உடனே டோட்டல் டீம் க்ளோஸ் ஆயிரும், ஒன்றுமே பண்ண முடியாதுன்றதால நிக்கியை முடிச்சு விட்டாங்க அந்த இடத்துல. நிக்கி அலைன்ஸு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறதால நிக்கி. அடுத்து அமித் போறாரு அதே ரெட் டீம்ல, மனிஷாவை நாமினேட் பண்றாரு. ஆனால் மனிஷாவுக்கும் அந்த டீம் இதெல்லாம் அந்த அளவுக்கு பெருசா நெகட்டிவா பண்ணல. ஆனால் மனிஷாவை அவருக்கு ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கு போல, அதனால மனிஷாவை நாமினேட் பண்ணிட்டார். அடுத்து நீலம் எல்லோ டீம், அவங்க சொல்றாரு உடனே, யாரு பிரின்ஸ் இவர் சொல்றாரு ரஜத் பவ்யா இல்ல கான்சாண்டி நாமினேட் பண்ணு, அப்பதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா பவ்யாவை நாமினேட் பண்ணாலும் எலிமினேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கான்சாண்டியை நாமினேட் பண்ணாலும் எலிமினேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம டீம்ல அதிகபட்சமான நபர்கள் மாட்டிக்கிட்டாங்க, இதை பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ உடனே பவ்யா நேம் எடுத்தோடனே பவ்யா ரியாக்ட் பண்ணி அங்க பவ்யாவுக்கும் ரஜத்துக்கும் ஏகப்பட்ட சண்டைகள் நடக்குது. இதுக்கு நடுவுல ஸோ ரஜத்துக்காக சகத் அங்க பயங்கரமான ஆர்குமெண்ட் மாத்தி மாத்தி நடக்குது. அப்ப நீலம் என்ன பண்றாங்க, டைரக்டா மேக்ஸ்டன் நாமினேட் பண்றாங்க. அவர் ரொம்ப வீக்கா இருக்காருன்றதால நாமினேட் பண்ணி முடிக்கிறாங்க. இதனால யார் யார் நாமினேஷன் வந்தாங்கன்னா ஊர்வஷி, சிவி, சைமத், ரஜத், நிக்கி, அர்பாஸ், ஜான்வி, மனிஷா மற்றும் விக்ராந்த், டிக்விஜய் அண்ட் மேக்ஸ்டன் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இதுல குறிப்பா நிக்கி, ஜான்வி, ரஜத், டிக்விஜய், அப்புறம் பார்த்தீங்கன்னா அர்பாஸ், இவங்கெல்லாம் மேக்ஸ்டன், இவங்கெல்லாம் ஒரு டீமை சார்ந்த நபர்கள். அந்த ஒரு டீம் இருக்கிற நிறைய பேர் எடுத்துட்டு வந்ததால இப்போ அந்த டீமை யாரை மெஜாரிட்டியா காப்பாற்றுவாங்கன்ற சுச்சுவேஷனுக்கு மாட்டிக்கிட்டாங்க. ஓகே, இப்படி மாற்றிக்கிட்ட உடனே எல்லாரும் அந்த அன்சேஃப் ஜோனுக்கு போகிறாங்களா. அன்சேஃப் ஜோன் போனோடனே அங்கே நிக்கிக்கும் யாருக்கு, சிவி தாக்கூர், ஆல்ரெடி சிவிக்கும் ஜான்விக்கும் ஆர்குமெண்ட் ஆச்சு. அங்கே நிக்கிக்கும் சிவிக்கும் பயங்கரமான ஆர்குமெண்ட்டு. அதில் ஜான்வி கேட்குறாங்க, அர்பாஸ் கேட்குறாங்கன்ற மாதிரி பயங்கரமான மூமெண்ட்டாக இருக்குது. அதில் வீடியோ எடிட்டர் வேற பயங்கரமான பிஜிஎம் போட்டு பில்டப் பண்ணி விட்டாப்புல. இது நடக்குது. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, ஜான்வி அந்த இடத்துல கதறி கதறி அழும் தருணத்தையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. உள்ள உட்காந்து பிளான் பண்றாங்க. ஸ்ருதிகா 3 ஓட்டு போடுவோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 3 ஓட்டை போட்டு அப்படியே எல்லாரையும் நம்ம டீம்ல இருக்க சேவ் பண்ணலான்ற மாதிரி ஸ்ருதிகா அங்கே டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா. அடுத்து ஓட்டிங் கவுண்ட் முடியுது. அதில் ஊர்வசி, சிவி அண்ட் சைமத், விக்ராந்த் இந்த 4 பேருமே ஃபர்ஸ்ட் சேவ்டு. ஏன்னா மெஜாரிட்டி அந்த சைடு இருக்குல்ல, அந்த மெஜாரிட்டி குரூப் பக்காவா ஓட்டு போட்டு பிளான் பண்ணி அவங்க டீமை காப்பாத்தியாச்சு. ஸோ இந்த மிச்சம் இருக்கிற டீம் மாட்டிக்கிறாங்க. அதில் அடுத்ததாக ரஜத், நிக்கி, அர்பாஸ் சேவ் ஆகுறாங்க. ஃபைனலாக ஒரு 4 பேர் நிற்கிறாங்க, ஜான்வி, மனிஷா, திக்விஜய் அண்ட் மேக்ஸ்டன். திக்விஜய் அண்ட் மேக்ஸ்டனை சேவ் பண்ணிட்டு ஜான்வியா மனிஷாவா அப்படின்னும் போது மனிஷாவை எலிமினேட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு நெகட்டிவ் யாருக்கிட்டையுமே உருவாக்கலாம் மனிஷா. ஸோ ஜான்வியால நிறைய நெகட்டிவ் இருக்கு. ஸோ ஜான்வி எவிக்டட் அப்படின்னும் போது ஒரு பக்கம் அந்த டீமே சைலண்ட் ஆயிடுச்சு. அந்த நிக்கியன் டீம் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாங்க. அதில் குறிப்பாக ஜான்வி சொல்றாங்க ஒரு ஓட்டு கூட இல்லை. இதில் ஹைலைட் என்னன்னா ஜான்விக்கு ஒரு ஓட்டு கூட போறதுக்கு ஆள் இல்லாத நிலைமையை தள்ளிட்டாங்க. ஸோ நான் என்ன நினச்சி நான் சந்தோஷப்படுறேன், நான் ப்ரௌடாக தான் நினச்சிக்கிறேன், நான் வெரி ஸ்ட்ராங் பிளேயர்ன்ற மாதிரி சொல்லி அவங்க எமோஷனலாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நிக்கி உட்காந்து கதறி கதறி அழுது கொண்டு வெளியேற்றம் நடந்து முடிஞ்ச உடனே அடுத்ததாக அங்கே ஒரு விஷயத்த அர்பாஸ் ஃபயஸ் கிட்ட ஏதோ ஒன்று சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபயஸ் பார்த்தீங்கன்னா சைமத் கிட்ட கேட்டு அங்கே ஒரு ஆர்குமெண்ட் ஆகி அதுக்கப்புறம் பிரின்ஸ் பேசி பயங்கரமான ஆர்குமெண்ட், அந்த அலைன்ஸ் ப்ராப்ளம் போல அங்கே நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு பக்கம். அடுத்து இது இப்படி போகுதுன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் என்ன தேர்ட் பர்சனாக நீ ட்ரீட் பண்ற, என்ன நீ ஒழுங்கா இது பண்ணலன்ற மாதிரி அந்த ஓட்டிங்ல சம் இஷ்யூ ஆயிருக்கு போல. அங்க ரஜத்துக்கும் சகத்துக்கும் 2 பேருக்கும் மாத்தி மாத்தி அதில் குறிப்பா சகத் ரொம்ப எமோஷனலா உடஞ்சிட்டு கதறி கதறி அழும் தருணங்கள் பார்க்க முடிஞ்சு. அப்போ ஸ்ருதிகா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் ஸ்ருதிகா அண்ட் நிக்கி அந்த சைடில் இருக்கிற டீமுக்கு ஒரு பெரிய லாஸ் ஆயிடுச்சு. அதில் ஸ்ருதிகா டீம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லோ டீம்ல அதுல 2 வாட்டி ஒரு பக்கம் ஆதானும் அண்ட் நீலம் இவங்க 2 பேர் தான் இந்த எல்லோ டீம்ல இருந்து 3 பேர்
திக்விஜய், ஆதான் அண்ட் எல்லோ டீம், அந்த ரெட் டீமுக்கு அப்புறம் சுத்திகா டீம் ஒரு 3 பேர் பாலை கேட்ச் பண்ணி நல்லா பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஆனா அந்த ரெட் டீம் யாருன்னா ஆருஷி ரெட் டீமான நேகல் டீம் இருக்குல்ல, தரமான சம்பவத்தை நேகல் டீம் தான் அழகா பண்ணியிருக்காங்க. அவங்க என்னதான் வாக்குவாதம்லாம் பண்ணாலும் அதை ப்ரூவ் பண்ணி காமிச்ச தருணத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ நாளைக்கும் பல சண்டைகள் தொடர்கிறது. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.